இசை வந்து அவங்க ஃப்ரெண்டோட அப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னதை கேட்ட சிந்தாமணி எங்கேருந்து எல்லாம் மாட்டிக்குமோன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வந்துட்டு நேராக போய் இசையை வந்துட்டு கட்டையாலே அடிச்சிடுறாங்க. அடுத்ததாக பானுமதிக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சரி இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு எங்கேன்னு சொல்லிடுவாளோன்னு பயந்து தான் வந்துட்டு நான் இது பண்ணேன். இப்போ அவங்க வந்தாங்கன்னா இவர் சொல்லிடுவான்னு சொன்னனால தான் பண்ணிட்டேன்னு. சரி ஓகே விடு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் உடனே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு கோணி பையில் இசையை வந்துட்டு தூக்கி போட்டு வண்டிக்குள்ளே வந்து எடுத்துன்னு போய் ஏறினா கடலில் போட்டுங்க, இவ திரும்பியே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களும் வந்துட்டு தூக்கி போட்டுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நிச்சயதார்த்தத்துக்காக வந்துட்டு ராகவை கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, தீப்தியை கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்து வர்ஷினி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. அடுத்த ஜோடியை வர சொல்லுங்கன்னு சொல்ல விஷாலை பார்க்குறாங்க. விஷால் அங்கே இருக்காங்க. இசை எங்கடா காணுன்ட்டு வர்ஷினியை கூப்பிட்டு நீ போய் இசையை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அவங்க போய் ரூமில் தேட அக்கா காணுன்ற மாதிரி நிறைய இடத்துல தேடுறாங்க. எங்கேயுமே அக்காவை காணும்னு சொல்லிட்டு அத்தை இந்த மாதிரி அக்காவை காணும்னு சொல்ல என்னது பொண்ணை காணுமான்னு எல்லாருமே ஷாக் ஆகி போய் இது பண்ணுறாங்க. இவங்க சித்தி லெட்டர் தேடிட்டு இருந்தவங்க எங்கே போயிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சிந்தாமணி வந்து கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் எல்லா நகையும் போட்டிங்களா நீ, அதனால தான் அந்த நகையெல்லாம் தூக்கினே எங்கன்னா ஓடிட்டுருப்பான்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு இங்கே வர்ஷினியோட அம்மாவோட ஃப்ரெண்டு சொல்ல இல்லை பணத்துக்கெல்லாம் அவள் அந்த மாதிரி இது பண்ணுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே தான் போய் சரி தேடி பார்க்கலான்னு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இசையை காணணுன்னு அவள் எங்கேயோ போயிட்டான்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்துட்டு சுபத்ரா விஷாலை கூப்பிட்டிங்க பாரு, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, இன்னும் 1/2 வந்து இசை இங்கே இருக்கணும், நீ எப்படி கூட்டிகிட்டு வருவியோ தெரியாது, அவளை எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு வா, இது என்னோட மான பிரச்சனைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் விஷால் வெளியே வராரு. அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் தேவையான அடிச்சுட்டு கிடைக்கலன்னு சொல்லிடலாண்டா மச்சா, அவளே எங்கேயோ போயிட்டான்னு சொல்கிறாங்க. இல்லைடா இது எங்கள் அம்மாவோட மான பிரச்சனை, எங்கள் அம்மா தான் எனக்காக வந்துட்டு இந்த பாட்டு பாடுறதுக்கு என்கரேஜ் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் பெரிய ஆள் ஆக்கிட்டாங்க. எங்கள் அம்மாக்காக வந்து நான் அவளை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் தேடிட்டு இல்லைன்னு சரி சிசிடிவி ஃபுட்டேஜ் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்து ஆளுங்கிட்ட போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு பார்க்குறாங்க. அதில் இசையை அடித்து வேன்குள்ளே தூக்கி போட்டுன்னு போகிறத வந்துட்டு பார்த்துடுறாரு. அந்த வேன் நம்பரை நோட் பண்ணிவிட்டு அதை தேடிக்கிட்டு போகிறதுக்காக போகிறாங்க. அப்போ அந்த வேனோட அந்த இது வந்துட்டு இருக்குது அடையாளம். உடனே அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த வேன் வந்துட்டு பீச்சில் அவங்கள விட்டுட்டு அந்த ரவுடிங்க அந்த மூட்டையை எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த வேன்காரங்க இவர் இடிக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்து போடா அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு விஷால் வந்துட்டு வராரு. அப்போ அந்த வண்டிக்காரங்க தானே அப்படின்ட்டு அந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இந்த ரவுடிங்க மூட்டையில் இருக்க இசையை வந்துட்டு போட்டில் வச்சுட்டு நடுக்கடலுக்கு போயிட்டுருக்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் விஷால் எப்படி இசையை கண்டுபிடிக்க போகிறாரு, எப்படி கொண்டு வந்து நிறுத்த போகிறாருன்னு சொல்லிட்டு அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.